அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான ஒரு பதிவு. ₹1 கூட செலவே இல்லாமல் நம்ம நினச்சதெல்லாம் நடப்பதற்கு, பணமானது பல வழியில் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நம்ம செய்ய போகின்ற அற்புதமான தாந்திரிக பரிகாரங்கள். ஏன்னா சில பரிகாரங்கள் செய்வதற்கு நம்ம கொஞ்சமாச்சும் பணம் செலவு பண்ணுவோம். சின்னதான ஒரு தீப வழிபாட்டுக்கு கூட ஒரு நெய்யோ ஒரு எண்ணெயோ நம்ம கோவிலுக்கு போகின்ற செலவுகள், அப்படி ஏதாவது ஒரு வழிபாட்டுக்காக நம்ம செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுடைய பர்ஸு, கஜானா, நம்முடைய வீட்டோட பீரோ, கேஷ் பாக்ஸ் எல்லா இடமும் பணமானது நிரம்பி வழியும். குடும்பத்தில் பணம் பல வழியில் வருமானங்கள் எல்லாமே பெருக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சூக்ஷ்மம் இந்த ஒரு இலை பரிகாரத்துக்கு இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பிரியாணி இலை தான். நம்ம வீட்டில் சமையலறையில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த இலையை நம்ம வச்சு உபயோகப்படுத்தி இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செஞ்சாலே போதும். ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட ஒரு பரிகார முறை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய வீட்லேயுமே கிச்சனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மசாலா பொருட்கள் தான் பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையானது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்ம சமையலுக்கு போட்டால் அந்த ஒரு சாப்பாடு எவ்வளோ ஒரு மனமாக ஒரு டேஸ்ட்டாக மாறுதோ, அதே மாதிரி தான் நம்ம இந்த பிரியாணி இலை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்ஸானது தெரியறதே இல்லை. இந்த பிரியாணி இலையை நம்ம உங்கள் வீட்டில் இந்த ஒரு 3 இடத்துல வச்சு மட்டும் பாருங்கள். நீங்கள் சும்மா நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இதற்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குன்னா அந்த கிழிசல் இல்லாத, ஓட்டைகள்லாம் இல்லாத நல்ல பிரியாணி இலையாக ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம வைக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மணி பர்ஸ் தான். எப்பயுமே நிறைய பேர் உங்களுடைய மணி பர்ஸாக இருக்கலாம், இல்லை வேலட்டாக இருக்கலாம், இல்லை நிறைய பேர் ஹேண்ட்பேக் கொண்டு போவோம் எல்லா இடத்துக்குமே. அப்படி உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரே ஒரு நல்ல கிழிசல் இல்லாத இந்த பிரியாணி இலையை நம்ம வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பணம் வேணும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்கெட்சு இல்லாட்டி ஒரு பேனா எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு ₹50,000 பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் எழுதி கூட வைக்கலாம். அப்படி இல்லைம்மா மற்றவங்களாம் பார்ப்பாங்க அப்படின்னா, வெறும் பிரியாணி இலை மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நல்ல மனசுக்குள்ளே வேண்டிட்டு, எப்பயுமே உங்களுடைய பேக்கில், பர்ஸில் பணமானது நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த இலை வச்சு நீங்கள் கையில் வச்சு வேண்டி கேட்டுக்கிட்டாலே போதும், நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அந்த இலையை உங்களுடைய பேக்கில், பர்ஸில் நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு 2 வாரத்துக்குள்ளே இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதாவது பர்ஸில் பணமே இல்லைன்னு சொன்னவங்க கூட அந்த இடத்துல நமக்கு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த பேக்கில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை இந்த ஒரு இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒரு இடம் என்னென்னா, நம்ம வீட்டு கேஷ் பாக்ஸ் தான். அது பீரோவாக இருக்கட்டும், கப்போர்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய பேர் கிச்சனில் பணம் வச்சுருப்போம். அப்படி எந்த ஒரு இடத்துலையாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரே ஒரு இந்த கிழிசல் இல்லாத பிரியாணி இலையை எடுத்துட்டு அதே மாதிரி கையில் வச்சுட்டு நல்ல மனசார வேண்டி அதில் எழுதக்கூடிய மந்திர வார்த்தை. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்க இலையை யாருமே பார்க்கலாம் மாட்டாங்க. அப்போ ஸ்ரீங்கிற ஒரு மந்திர வார்த்தை, இது மகாலட்சுமியுடைய ஒரு பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம எழுதுகிறப்ப நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக அந்த பீரியட்ஸ்லாம் இல்லாமல் அந்த டைமில் பார்த்து நீங்கள் எழுதிக்கணும். ஏன்னா மற்ற பரிகாரங்கள் மாதிரி கிடையாது. இது மகாலட்சுமி பீஜ மந்திரம். அதுவும் பணவரவுக்கு நம்ம செய்கிறப்ப நம்ம இந்த மாதிரி நாட்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த மகாலட்சுமியுடைய அந்த பீஜ மந்திரத்தை இந்த பிரியாணி இலையில் உங்கள்கிட்ட க்ரீன் கலர் ஸ்கெட்சோ, ரெட் கலர் ஸ்கெட்சோ, அப்படி எந்த ஸ்கெட்சு அது எதுவாக இருந்தாலும் அதை எழுதிட்டு நல்ல குடும்பத்துக்கு பணவரவு வரணும் அப்படின்னு நீங்கள் நல்லா நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டி, உங்களுக்கு பூஜையில் போய் சுவாமியை கும்பிட முடியும்னா தாராளமாக அங்கே வச்சு கூட நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சு நல்லா வேண்டிட்டு அதை எடுத்து அப்படியே உங்கள் கேஷ் பாக்ஸில் நீங்கள் வச்சுருங்க.
இப்படி வைப்பதன் மூலமாக நமக்கு நல்லபடியாக ஒரு பணவரவு வரும். நல்ல குடும்பத்தில் நமக்கு வந்து வருமானங்கள் பெருகுவதற்கு நமக்கு அடுத்த ஏன்னா ஒரு பணம் வரதுனாலே வீட்டில் ஏதாச்சும் ஒரு இன்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் இது மாதிரி வந்தால் தான், இல்லை ப்ரமோஷன் வரணும், அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உள்ள வரணும் பார்த்தீங்களா, அந்த வழிகளை வாய்ப்புகளை நமக்கு இந்த பிரியாணி இலையுடைய தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு செஞ்சு தருங்க. அதனால் உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸு இப்போ நிறைய பேர் 2-3 இடத்துல இப்படி பணம் கேஷ் பாக்ஸ் வச்சுருப்போம், பீரோவில் வச்சுருப்போம், இல்லாட்டி வந்து நம்மளோட கிச்சனில் இப்படி வச்சுருப்பீங்க, சாமி ரூமில் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அப்படி எங்கெல்லாம் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல ஒவ்வொரு பிரியாணி இலையை மட்டும் நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி இந்த இலையை வெறும் பணத்துக்கு மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்தலாமா, இல்லை கோல்டு வைக்கிற இடத்துல வைக்கலாமா அப்படின்னா, தாராளமாக தங்கம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் இந்த பிரியாணி இலையை நீங்கள் வைக்கலாங்க. இதே மாதிரி ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை எழுதி அந்த இடத்துல ஒரு பிரியாணி இலையை நீங்கள் வைக்கிறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் இது எல்லாம் அந்த இடத்துல நல்லா நிறைஞ்சிருக்கும். நம்ம வீட்லேயும் பணமும் தங்கமும் எப்பயுமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த இலையை வந்து நம்ம எப்போ மாற்றணும் அப்படின்னா, இலை வந்து எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கலாம். ரொம்ப கிழிசலாயிருச்சு, இப்போ பேக்லலாம் வைக்கிறப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம திறந்து அந்த பணங்களை எடுத்துகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கிழிஞ்சிருச்சு, ரொம்ப பழசாயிருச்சு, ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இந்த பணம் சம்மந்தப்பட்ட இது மாதிரி பண்ணுறப்ப ஒரு வளர்ப்பறை வெள்ளிக்கிழமையில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் அதற்கு ஏற்ற மாதிரி கிழிசல் ஆனால் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். இல்லாத பட்சத்தில் ரொம்ப நாள் ஆனாலுமே இதுக்கு வந்து எதுவுமே நமக்கு தூக்கி போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. இது இருக்க இருக்க உங்களுடைய பேக்லேயும் அந்த நம்முடைய பவுச்சிலையும் பணமானது நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து மிக முக்கியமான ஒரு பரிகாரம், நிறைய பேருக்கு ஒரு நினச்ச விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவோ நம்ம ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் பார்க்குறோம். இந்த பிரியாணி இலையில் உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஆசைகள் உங்களுக்கு வேணுமோ, எந்த விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயத்தை நம்ம பிரியாணி இலையில் எழுதி அந்த இலையை வந்து நம்ம எரிக்கிறதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு வந்து 200% நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அதாவது நீண்ட நாள் ஒரு கோரிக்கைகள் மனசுக்குள்ளே இது கண்டிப்பாக எங்களுக்கு நடக்கணும், ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை சிம்பிளாக ஒரே ஒரு லைனில் மட்டும் நீங்கள் எழுதிட்டு, பிரியாணி இலையில் எழுதிட்டு நல்லா கையில் வச்சுட்டு மனசார வேண்டிட்டு அந்த இலையை ஒன்று இந்த ஒரு கேண்டில் லைட்டு இல்லாட்டி நம்மளோட கிச்சன் அந்த ஸ்டவ்வில் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி விளக்கு ஏற்றுற சின்னதான அந்த தீபத்தை இருக்கும் பார்த்திங்களா, ஒரு அகல் விளக்கில் அந்த நெருப்பில் இப்படி காமிச்சு அந்த பிரியாணி இலையை நம்ம எரிச்சிடும். அவ்வளோதான். பிரியாணி இலையை எரித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுடைய வீட்டோட வெளியில் அந்த நம்முடைய பால்கனி, மொட்டை மாடி அந்த இடத்துல வச்சுட்டு கையில் வச்சுட்டு அந்த சாம்பலை இப்படி நம்ம ஊதி விட்டணும். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், ஆசைகள் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவும் இந்த பிரியாணி இலையில் எதிர்க்கக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தின் மூலமாகவும் கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு தாட், செகண்ட் ஒப்பீனியனோடு நீங்கள் செய்யவே கூடாது. நிச்சயம் இந்த ஒரு விஷயமானது எனக்கு கண்டிப்பாக நடக்கும், கைகூடி வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை இப்படி பிரியாணி இலையில் எழுதி நம்ம எரிப்பதன் மூலமாக இந்த பிரபஞ்சமே நமக்கு அதை வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுக்குங்க. ஏன்னா இந்த பிரியாணி இலைக்கு அவ்வளோ ஒரு சூக்ஷ்மங்கள் இருக்குது. அதனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பிரியாணி இலையுடைய தாந்திரிக பரிகாரங்களை நிச்சயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த 3 இடத்துல நம்ம சொல்லுகின்ற அந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நீங்களே உங்கள் வாழ்க்கையில் உணர ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.